ஓகே சிஸ்டர். ஏங்கன பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே சாமி. பேபி நல்லாதாமா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க 5 மந்த்ல தான் ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். blood மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் கொடுங்க. சரிங்களா? சரி கண்ணே. அகிலா உங்க ஃபைல்ல மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சிஸ்டர். ஓகே அவ்வளவுதான். நீங்க கிளம்பலாம். நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டுக்கு வாங்க. சரி கண்ணே. சரிக்கா நீ கிளம்பலாமா? அகிலா போலாமா? போலாங்க நீ. சரி மலர் போலாம். ஆமா இந்த சின்ன பிள்ளை நிலாவை எங்க போனாங்க? பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு போயிருக்கறாக்கா. சரி வாங்க நம்ம அப்படியே போலாம். சரி மலரே. சரி அகிலா கண்ணே வா போலாம். மணி என்னாச்சு சின்ன பிள்ளை? அக்கா மணி 3 ஆக போகுதுக்கா. 3 ஆக போகுதா? அம்மா சாப்பிடவே இல்ல. இன்னும் ஒருத்தர் காலையில சரியா சாப்பிடாம வந்தா. என்னமா டீ தான் ஏதோ குடிச்சா. சரி ஏதாவது கடையில நிறுத்துறியா சின்ன பிள்ளை? சாப்பிட்டுட்டு போலாமா? ஏக்கா இனி சாப்பிட்டுட்டு போனா நேரமா இருக்கா? அதுக்கு நம்ம நிறைய காலையில ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி அளவாதான் செஞ்சுட்டு வந்தேன்னா அவசரத்துல மத்தியானத்துக்கு சமைக்கவே இல்லை. இனி போய் சமைச்சு சாப்பிடணும்னா நீ ரொம்ப நேரமாயிரும். அகிலா வேற எல்லாம் பசியோடு இருக்கிறா. சின்ன பிள்ளை நிலா எல்லாருமே பசியோடு தான் இருக்கிறோம். உனக்கு காலையிலேயே மயக்கம் வருதுன்னு சொன்னேன். இன்னும் சாப்பிடாம இருக்கிறோம். சின்ன பிள்ளை வண்டி எங்கேயாச்சும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே போலாம். மழை வேற வர மாதிரி இருக்குக்கா. சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் நிறுத்திட்டோம்னா அப்புறம் மழை வந்துருச்சுன்னா அப்புறம் மழை இல்லாத போகிற மாதிரி ஆயிரும். பேசாம ஏதாவது பார்சல் வாங்கிட்டு போயிடலாமாக்கா? ஆமாக்கா பேசாம பார்சல் வாங்கிட்டு போய் நிம்மதியா சாப்பிடலாக்கா வீட்லயே. அப்படிங்கிறீங்களா? சரி எது பண்ணாலும் சரிதா. சரி அப்ப ஏதோ ஒன்று வாங்கிட்டு போலாம். சரி அகிலா கண்ணா உனக்கு என்ன சாமி வேணும்? நான் பிரியாணி வாங்கிக்க போறேக்கா. யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்லாட்டி எல்லாத்துக்குமே பிரியாணியே வாங்கிட்டுமா? சரி கனிமா நானும் பிரியாணியே வாங்கிக்கிறேன். அப்படியா? சரி சரி சின்னப்பலா. சரி அப்ப எல்லாத்துக்குமே பிரியாணியே வாங்கிடு சின்னப்பலா. சரிக்கா. எவ்வளோ வாங்குறது? பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஏதாவது சமைக்கலாம்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வாங்கணுமாக்கா? ஆமா மலரே இனி போய் வீட்டுக்கு போனதுன்னா பிள்ளைங்களும் வந்துருவாங்க. பேசாம அவங்களுக்குமே பிரியாணியே வாங்கிக்கலாம். சரி சின்னப்பலா. மலரே பூமாரிக்குமா அப்புறம் சதீஷ்க்கு வேணா வாங்கிக்கலாமா? அப்படியே நீயும் சரியா சமைக்காம தான் வந்திருப்ப காலையில. ஆமாக்கா எங்க மாமியார் ஏதாவது செஞ்சிருந்தாலும் செஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். சரி செஞ்சுட்டு போறாங்க. அப்படி இருந்தா நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. சரி அவங்க 2 பேருக்கும் சேர்த்தியே சொல்லிடுறேன். சரி சின்னப்புலா. சரி எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு சேர்த்து பிரியாணியே வாங்கிடு சின்னப்புலா. சரிக்கா. சரிங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்கா, பாய் கடை. அங்கேயே வாங்கிக்கலாம். வேற ஏதாவது வேணுமா? இல்லை பிரியாணி மட்டும் போதுமா? இல்லாட்டி புரோட்டா கிராட்டா ஏதாவது வேணுமா? இல்ல சின்னப்புலா போதும். பிரியாணியே எல்லாம் வாங்கிடு. சரி ஒரு 10 பார்சல் வாங்கிக்க போ. சரிக்கா. இந்த சின்னப்புலா இதுல 2000 ரூபாய் இருக்குது. எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வா. சரிக்கா. நீலாம் அந்த காசை வாங்கிக்கடி. இந்த மலரை நிலா கிட்ட கொடுத்துரு. சரிக்கா. இந்த நிலா 2000 ரூபாய் எடுத்துக்கா. இல்ல காலையில வேற டீ அது இது ஏதோ வாங்குனீங்க. இருக்கட்டும் வச்சுக்கோங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ பிரியாணி கலவை கொடுங்க. சும்மா எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தானே தின்னா. நீங்கள் எங்கே ஒரு டீ தான் குடிச்சிங்க. நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல. சரி நான் இப்போ பிரியாணி கலவை மட்டும் வாங்கிட்டு வரேன். ஆமாக்கா பிரியாணி வாங்கிட்டு பைக்காஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இருக்கட்டும் டி. வண்டியில கார்ல எல்லாம் வந்திருக்கிறோம். பெட்ரோல் போட்டுக்கோங்க. மிச்சக்கா சரி தயாசின புள்ள. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. பெட்ரோல் எல்லாம் நான் எனக்கு ஏற்கனவே போட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிரியாணியே இப்போ எதுக்கு வாங்கி தரீங்கன்னு தெரியல. ஆமாக்கா எதுக்குக்கா வீண் செலவு? நான் தான் சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொன்னா நீங்க தான் வாங்கணுங்கிறீங்க. இருக்கட்டும் மலரே பாரு. எல்லாரும் பசியோட இருக்கிறோம். எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தானே வரோம். விடு பரவாயில்ல. நான் காசெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல. வாங்கி சாப்பிடல வயிற்றுக்கு தானே. நீ போ சின்னப்புள்ள. நீங்க போய் வாங்கிட்டு வரே நாங்க வரதா? இல்லைக்கா நீங்கள் கார்லேயே உட்காந்துருங்க. அதான் நானும் நிலாவை போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சின்னப்புள்ள. கடை வந்துருச்சுடி. நிறுத்து. தாண்டி போயிட்டு இருக்கிற நீ. நிறுத்துறாங்க. இடம் இல்லையா? சரி அதனால தான் இந்த பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டலான்ட்டு வந்தேன். சொல்லுங்க மாமா. என்ன சீதா ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னாச்சு? பார்த்துட்டீங்களா இல்லையா? பார்த்தாச்சு மாமா. இத வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்துட்டு இருக்கோம். அப்படியா? வந்துட்டு இருக்கீங்களா? சரி சரி. ஆமா ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க சீதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க. ஊசி போட்டாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் வர சொல்லியிருக்காங்க மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்துட்டு தான் இருக்கிறோம். சரி சீதா. அம்மா ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா சாப்பிட்றதுக்கு? இல்லை மாமா. ஆஸ்பத்திரியில இருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறோம். சரி அதான் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. காலையில தான் சும்மா ஏதோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ டீ தான் குடித்தோம். இதை வந்துட்டு தான் இருக்கிறோம். அதான் கடையில் ஏதாவது பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு நினச்சி நின்றுட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளையும் நிலா வாங்க போயிருக்கிறாங்க. வந்ததும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரி சீதா. சரி பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. சரி மாமா வைக்கிறேன். சரி சீதா. எங்கடி பிரியாணி எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதாக்கா கட்டப்பையில தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை பின்னாடி வச்சிருக்கிறேன். எங்க சின்னப்புல காரை நிறுத்திட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணோம். கார் கொண்டு வாங்க வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டு தானே வருவாங்க. அவங்க மாமியார் ஏதாவது இருக்கோ ஏதாவது சொல்லிட்டு இல்லிட்டு தானே வருவா. வா நம்ம எதுக்கு இங்கே நின்றுட்டு போகணும். வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி அதுவும் சரிதான். சரி அவளை ஃபோன் பண்ணி சொல்லிருந்தீங்களா வீட்டுக்கு வர சொல்லி? நம்ம வீட்டில் போய்
அப்படியா? நாங்களாம் வரும்போது அந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு தான் காரை எடுத்தோம். இது என்ன பிள்ளைங்கள வந்துட்டாங்களாட்டு இருக்குது. பூமாரி இங்க இருக்கா? பூமாரி என்ன பூமாரி இங்க இருக்கிற? காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டோம்மா. எனக்கு ஹாஃப் டே தான் இருந்தது, அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே விட்டுட்டாங்கம்மா. அதனால நேரத்திலே வந்துட்டோம் மதியானமே. ஓ அப்படியா? சரி சரி, நான் கூட இன்னும் வந்திருக்க மாட்டாங்க, வர நேரம் தான் நினைச்சிட்டே வந்தேன். அம்மா அவனுக்கும் ஹாஃப் டே தானா இல்ல உனக்கு மட்டும் தானா? ஆமாம்மா எல்லாத்துக்குமே ஹாஃப் டே தான்மா இன்னைக்கு. சரி சரி, வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தான் வந்தேன். அதான் அந்த ஓணம் சேலை வேற கட்டிட்டு போயிருந்தாளா, சரி அதனால எல்லாம் மாத்திட்டு அப்புறம் தான் வந்தேன். அவன் எங்க ஃப்ரெண்டு கூடயே நின்று வெளியே போறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அப்புறம் நான் என்ன பண்றது, அப்பதான் வேற சாப்பிட்டு தூங்குறாங்களா, சரி அதான் போர் அடிச்சது, அதனால இங்க சோனி வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா? அம்மா சாப்பிட்டே இல்லையா? இன்னும் இல்லம்மா, காலேஜ்ல ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்களா, அதனால சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி அதனால பசிக்கலன்ட்டு நான் அப்படி சாப்பிடவே இல்லை, அப்படி இங்கே வந்துட்டேன். என்ன உங்க அப்பா ஏதாவது சமைச்சாங்களா? அப்பா ஏதோ கருவாட்டு குழம்பு சாப்பாடு வச்சிருந்தாங்கம்மா. ஓ அப்படியா? சரி சரி சரி, வாக்கா இங்கே நின்று பேசிருக்கீங்க, பிரியாணி வேற சூடா அறியிரும். வாங்க உள்ள போய் சாப்பிடலாம், அவ்வளோ நேரம் தான் பசியோட இருக்கிறது. என்னம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா சாமி, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரக்கு நேரமாயி போச்சா, சரி அப்புறம் சாப்பாடு வேற மத்தியானம் செய்யல, சரி அதனால தான் எல்லாத்துக்கும் பிரியாணியே வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்க உள்ள வந்து சாப்பிடுங்க வாங்க. வா பூமாரி உள்ள வா, எல்லாத்துக்கும் தான் வாங்கியிருக்குது வா. இல்ல தெரியுமா, வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க தெரியுமா? சரி சரி, நீ வீட்டுக்கு போய் சாப்பிடுவியாம்மா, நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோ. இப்போ பிரியாணி வந்து சாப்பிடுவா, எல்லாத்துக்கும் தான் வாங்கியிருக்குது, வாங்க உள்ள வா. சோனி பூமாரி நட போய் எடுத்து வைங்க தட்டெல்லாம். சரிம்மா. அம்மா நானும் உள்ளே போய் சாப்பிட்றேம்மா, அத்தா மாயா பூமாரி எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க, நானும் அங்கே போகிறேன். சரி சோனி. அம்மா வேறு பிரியாணி மட்டும் தான் வாங்குனீங்களா? ஏதாவது சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல? போடி போடி, இது வாங்கினதே பெரிய விஷயம். உங்களுக்கெல்லாம் சோப்பையாக்கி ஏதாவது பருப்பு கடைஞ்சி போட்டிருக்கோன்னு ஏதோ போனா போகுதுன்னு ஏதாவது பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாரு, நீ இதுவும் கேட்ட இதுக்கு நானேயும் கேட்பேன். போடி போய் இருக்கிற சாப்பிடு போ, சும்மா அது வாங்கலையே இது வாங்கலையான்னு கேட்டுட்டு. சரி சரி, ரொம்ப புலம்பாதீங்க. அதுக்கு பிரியாணிக்கு சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் கேட்டேன். உங்ககிட்ட கேட்டதே வேஸ்ட் போ, அடுத்த வாட்டி அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்னொரு தட்டில் போட்டு வச்சுட்டு கொண்டு போகாம விட்டுட்டாளுங்க. சோனி மாயா யாராச்சும் வாங்கடி. ஏமா சாப்பிட்றது விடுறீங்களா கொஞ்சம் நிம்மதியா? அது இங்க ஒரு தட்டுல பிரியாணி இருக்குது, அது கொண்டு போகாம விட்டுருக்கீங்க. ஏன் தெரியுமா கூப்பிட்டீங்களா? ஆமா சாமி, இது இந்த தட்டுல பிரியாணி போட்டு வச்சிருக்குது, இது யாரும் கொண்டே போகல. அம்மா நீ வாங்கிட்டு போனியே இல்லையா? நீ வரவே இல்லை. நான் வாங்கிட்டு போயிட்டு தெரியுமா, நானும் எனக்குமே அந்த அயலாத்துக்கு தானே வாங்கிட்டு போனேன். அப்போ இது மாயாவோட தான் நினைக்கிறேன். சரி கொடுங்க தெரியுமா, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறா, நான் கொடுத்துட்றேன். சரி இந்த பூமாரி. ஐயோ என்ன மழை வந்துருச்சு, நல்ல வேலை சீக்கிரமாக வந்துட்டோம், மழை வர்றதுக்கு முன்னாடி, இல்லாட்டி மழையில் நனைஞ்சிட்டு இருக்கோணும். அப்பா என்ன நம்மளை விட்டுட்டு எல்லாம் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்குது. என்ன என்னை விட்டுட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களாட்டு இருக்குது. ஏண்டி எவ்வளவு நேரடி காரை நிறுத்திட்டு வருவா? இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் உட்காந்து நாங்க பசியோட இருக்கிறது, அதனால தான் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உட்கார் உட்கார், நீ எடுத்து சாப்பிடு, பாரு உனக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். நான் தான் பிரியாணி வேணும்னு முதல்ல சொன்னேன், எனக்கு கொடுக்காம நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. வெளியே வேற மழை வந்துட்டு இருக்குது, அப்புறம் காரை நிறுத்திட்டு மழையில் நான் அங்கிருந்து வரக்குள்ள எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க வேறு. என்ன சின்ன பிள்ளை சொல்ற, மழை வருதா? ஆமாக்கா, கொண்டு போய் காரை நிறுத்தினது, கார் விட்டு இறங்கினதுமே மழை பிடிச்சிருச்சு. பாருங்க நல்லா வெளியே மழை வருது, உங்களுக்கு தெரியலையா? அது சரி, பிரியாணி பார்த்தது வெளியே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம எல்லாம் இங்கே உட்காந்துட்டீங்களாட்டு இருக்குது. ஆமாடி, மழை வரது கூட எங்களுக்கு தெரியலடி, உண்மையிலேயே கொலை பசியா இருக்குது. எனக்கு நான் 12 மணில இருந்தே பசிடி. அது பிரியாணி பார்த்தது, அப்புறம் எவ்வளவு நேரம் பார்த்துட்டே சும்மா இருக்க முடியும், வாயு கையும் வச்சுட்டு, அதனாலதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, சாப்பிடு நீயும். சாப்பிட்றேன். என்னக்கா பிரியாணி எல்லாம் நல்லா இருக்குதா இந்த கடையில் வாங்கினது? நல்லாவே இருக்குது சின்ன புள்ள அதெல்லாம். பிரியாணி நல்லாவே இருக்குது சின்ன புள்ள. அதே மாதிரி பாரு, எனக்கு கொஞ்சம் நிறையாவே எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாக்கா, அந்த கடையில் வாங்கினா எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நானும் எங்கள் வீட்டுக்காருமே அங்கே போய் வாங்கினேன் எங்கள் அண்ணி வீட்டுக்காக. அப்போ தான் பார்த்தேன் அங்கே கடை இருந்ததே. சரி அதனால தான் இன்றைக்கி வரும்போது அந்த கடையை பார்த்தது அங்கேயே வாங்கிக்கலான்னு சொன்னேன். ஆமா சின்ன புள்ள, இனிமேல் பிரியாணி வேணும்னா நம்ம பாட்டுக்கு அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி போகலாம், முதல்ல இதை சாப்பிடுங்க. என்ன சின்ன புள்ள, வண்டியை நிறுத்திட்டு உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா, இல்லை சொல்லாம அப்படியே மறுக்க வந்துட்டியா? வண்டி நிறுத்திட்டு போய் பார்த்தாக்கா உள்ள, அப்புறம் எங்கள் அத்தை தூங்கிட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது, அதனால சொல்லலை. அப்புறம் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் மறுபடி. இவ்வளவு நேரமா இருக்கே சின்ன புள்ள, ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா வீட்டுக்கு போனா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அப்படியே வந்துட்டேன் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்படி தான் முன்ன பின்னதான் ஆகும், அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கக்கா. என்னடி சின்ன புள்ள, மழை வருதுன்னு சொன்னா பார்க்க மழையவே காணும். ஆமாடி, மழை வந்தது, கொஞ்சம் தூரல் மட்டும் வந்துட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 2 தூரல் விழுந்தது கொஞ்சம் நல்லா ஜெலி ஜெலின்னு இருக்குது ஏக்கா. ஆமா மலரே, நல்லா வெளியே போயிட்டு வந்ததுக்கு 2 துளி மழை விழுந்ததுக்கும் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் நல்லா காத்தார இருக்கிற மாதிரி இருக்குது. கார்ல போயிட்டு வந்தது கொஞ்சம் வெக்கையா இருந்தது. ஆமாக்கா, இன்னைக்கு கரண்ட் கூட இல்லை பாத்தீங்களா வீட்டுல? ஆமாக்கா, இன்னைக்கெல்லாம் இங்கே சடோனாமாக்கா, எல்லாம் நல்ல வேலை நம்ம இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனது நல்லதாக போச்சு. நாங்கள் மட்டும் நானே நிலா வீட்டில் இருந்திருந்தவங்க கூட வராமல் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஆமா சின்னப்புலா, சரியா சொன்னப்போ நான் மட்டும் வராம இருந்திருந்தேன். எங்க அத்தை இன்னைக்கு கரண்ட் இல்லாததுக்கு அவங்க டிவியே எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க.
போட்டு அந்த வேலை இந்த வேலை என்ன நல்ல பெண்டு கழட்டி இருப்பாங்க. நல்ல வேலை நான் உங்க கூட வந்தது நல்லதா போச்சு. ஏண்டி வீட்டு வேலைக்கு தப்பிச்சிட்டு தான் ஓடி வந்துடுறீங்களா? ஆமாக்கா, பின்னதுக்கு நாங்கள் ஓடி ஓடி வந்துடுறோம். எங்கள் மாமியார் முன்னாடி எல்லாம் நாங்கள் 10 நிமிஷம் கூட சும்மா உட்காரவே முடியாதுக்கா. எப்போ பார்த்தா சும்மா இருக்கிறானே சொல்லிட்டு இருப்பாங்க. அத்தனை வேலை செய்கிறப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏதாவது ஃபோன் வச்சு உட்காந்துட்டு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறப்ப ஏதாவது உட்காந்தா கூட அவ்வளோதான், பொறுக்காது அவங்களுக்கு. உடனே அடுத்த வேலையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு வேண்டியே நாங்கள் மடமடன்னு ஏதோ சொன்னதை செஞ்சுட்டு செய்யாமலே ஓடி வந்துடுறது. நல்ல ஆளுங்க தாண்டி நீங்க. மலரே, உனக்கு தூக்கம் வந்தா நீ அப்படியே கொஞ்ச நேரம் படம் மலரே. இல்லக்கா, பரவாயில்லக்கா, எனக்கு கொஞ்சம் முதுகுதான் வலிக்கிற மாதிரி இருக்குதே. அது ராத்திரி ஈக்கிற ஏதாவது கொஞ்சம் தைலம் போட்டு படுத்துக்கிறேன். இது பிரியாணி சாப்பிட்டது கொஞ்சம் கிறக்கமா இருக்குதா, அவ்வளோதான். தூங்கலாம் இல்லக்கா. ஆமாம், காலையில இருந்து சரி சாப்பிடவே இல்லைல்ல, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. எனக்குமே அப்படிதான் இருக்குது. நீங்க வேணா சித்த நேரம் படுக்கா. தூக்கமெல்லாம் வரல, கொஞ்சம் முதுகுதான் வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்குமே. சரி, நான் வேணா சும்மா அப்படியே கொஞ்சம் படுக்கிறேன். முடிச்சுட்டு தான் படுக்கிறேன், தூங்கலாம் இல்லை. நேசனுக்குலாம் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வெட்ட வெளியே வானத்தை பார்த்துட்டு நல்லா ஜில்லா காத்தார படுத்துட்டு இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்குது நேசனுக்குலாம். ஏ ஆமாடி. உங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் சொல்லாம நேரத்தை காக்கி போடுற காலம் இருந்தா நல்லா தின்னுட்டு நல்லா ஜம்முன்னு இந்த மாதிரி காடு மேடு எங்க வேணாலும் படுத்துட்டு உருள்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கும். கரெக்டா சொன்னக்கா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அந்த மாதிரி நடக்குது? வீட்டுக்கு போனாதான் எங்க கிளவி 1000 வேலை வச்சுட்டு இருக்குது எனக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாமியார் கிடைச்சே இவங்களை இப்படி பண்றாங்களே மலரே. உங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல குடும்பக்கார மாமியாரை கிடைச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆமாக்கா, பாருங்கக்கா, இவங்களுக்கு நல்ல சொகுசுதாக்கா. இவங்கெல்லாம் நல்லா வர வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச மாமியாருங்களாம் இவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ கூட மாட 1 2 ஏதோ செய்யறதுக்கு இந்த அளவுக்கு பட்டுக்கிறாளுங்க. எங்க மாமியாராட்டெல்லாம் இருந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏக்கா, உங்க மாமியாருக்கு என்ன? அவங்கள பார்த்தா நல்லவங்களாட்ட தான் இருக்குது. உங்களை எப்பவுமே எதுவுமே சொன்னதே இல்லையே, நல்லா தானே பேசிக்கிறாங்க. எங்க மாமியாராட்டவா கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க மாமியாரெல்லாம் உங்களை திட்டினதே நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் சின்னப்புலாம் பேசாம இருக்கிறாங்க. முதல்லலாம் நல்லா பிடிச்ச ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்க மாமியாரெல்லாம் என்ன பேசுறாங்க? எங்க மாமியார் முன்னாடியெல்லாம் நிற்க கூட முடியாது, அப்படி திட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேச்சு வாங்கிதான் இன்னைக்கெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் கம்மிட்டு இருக்கிறாங்க. நானே 2 பிள்ளைங்களை பெற்று கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அளவு காணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திட்டாம இருக்கிறாங்க. அது நாங்களாம் பார்த்து அப்படி வேலை செய்வோம். உங்களை மாதிரியே சுத்திட்டு கிடந்தோம். அட சீதா, மலரே, என்ன எல்லாரும் இங்கே கிடக்குறீங்க? இதே இப்படி எல்லாம் உருண்டுட்டு கிடக்குறீங்க? வாங்க காளிமாக்கா, வாங்க. அதை சாப்பிட்டோமா இப்பதான். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோமா, கொஞ்சம் சலுப்பா இருந்ததா. சரி, அதான் அப்படியே கொஞ்சம் சான்ஸ் படுத்துட்டு இருந்தேன். வாக்கா, உட்காருங்க, வாங்க. அப்படியா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? சரி. அம்மா, அகிலா எப்படி இருக்கிறா? குழந்தையெல்லாம் நல்லா இருக்குதாம்மா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லாதாக்கா இருக்குது. எல்லாம் செக்கப் எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குதாம்மா. ஏதோ ரத்தம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னாங்க. சரி, சாப்பாடு கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வேற ஒன்றும் சொல்லலக்கா. அப்படியா? சரி 3 மாசம் தான் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நல்லா கொடு, சாப்பிட்டுட்டோம். அப்புறம் எல்லாம் ரத்தமெல்லாம் சரி ஆயிடும், எல்லாம் நல்லா வந்துடும். ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். என்ன, நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலையா? முடிச்சுட்டு தான் கிடக்கறியா நீ? நான் தூங்குறாக்குன்னு நினைச்சேன். இல்லை, நீ சும்மா தான் அப்படியே படுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். இல்ல சின்னப்புள்ள, இன்னைக்கு எங்கேயும் போகல. உங்க அண்ணனுக்கு ஏதோ ஜோலி இருக்குதாமா, அதனால வெளியே போயிட்டாரு. சரி, 2 3 நாள் கழிச்சு அப்புறம் போய்க்கலான்ட்டாரு. அது எல்லாம் முக்காவாசி கொடுத்தாச்சு. இன்னும் சில இடம் தான் இருக்குது, 1 2. அது மட்டும் அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் கொடுத்தா ஒரு நாள் முடிஞ்சிடும். அப்படியாக்கா? சரி. அம்மா, என்ன இந்த நேரத்துக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல சீதா, இன்னைக்கு காலையில தோட்டத்துல கொண்டு போய் நான் மாடல் விட்டுட்டு வந்தேனா. சரி, அதான் ஓட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்புறம் அந்த பாபு பையனே வந்துட்டான். சரி, அவன் ஓட்டிட்டு போய் பால் கறந்துறான்னு சொன்னானா. சரி, அப்படியே பேச்சு கேட்டுச்சு. சரி, அப்படியே எட்டி பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்படியாக்கா? சரி. அந்த பையன் பரவாயில்லையாக்கா? வேலையெல்லாம் நல்லா செஞ்சுக்கிறானா? ஏதோ பரவாயில்ல சீதா. ஏதோ ரொம்ப இல்லாட்டி ஏதோ ஒரு அளவுக்கு செய்யறான். சரி, இதோ இப்போதைக்கு நமக்கு ஆள் வேணும்ல. நீங்க இந்த கல்யாண வேலையை அங்கே இங்கேன்னு போறனால இப்போ 1 மாசமா அந்த பையன் தானே கொஞ்சம் எல்லாம் மாடு கண்ணெல்லாம் பாத்துக்கிறான். அதெல்லாம் ஓரளவுக்கு பாக்குறான். சரிப்பா, நான் வேணா காப்பி போட்டு கொண்டு வரேன், குடிங்க. இல்ல சீதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வரும்போது காப்பி போட்டு நானே சின்ன ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி, அதான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க. நான் அப்படியே மாடு ஓட்டிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். அப்படியாக்கா? ஆமா சீதா, அப்படியே தான் வந்திருப்பேன். இந்த வழியில வேற இந்த அம்மா இருக்குதுல்ல. எந்த அம்மாக்கா? இந்த ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கருப்பாயம்மா, அவங்கதான். அவங்களா? ஆமாமா, அவங்க ஆடுங்களை நல்லா மேய்ச்சிட்டு கிடப்பாங்கல்ல. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஆடு காணுன்னு சொல்லி தேடிட்டு கிடந்தாங்க. அது கடை வச்சுட்டா இல்லையான்னு கூட நாங்கள் ஒருத்தர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்லை அந்த அம்மாவை. அதான் இன்னைக்கு தான் அந்த அம்மா பார்த்து அந்த ஆடு காணாம தான் போயிருச்சாம். அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லையாம்மா. அந்த ஆட்டோட தோடு தான் கிடைச்சிதாம்மா. அந்த காட்டுக்கு போகிற வழியில என்னமோ பார்த்தாங்களாம்மா. ஏதோ அந்த வழியில ஆடு போயிருக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது. அது கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஆட்டு தோலெல்லாம் கிடைச்சிதாம்மா. அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடு மாடையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா? அப்படித்தான் சொன்னாங்களா?
ஆடு தோல் தான் கடிச்சுதாம்மா? ஆமாடி சின்ன புள்ள, அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.